இந்த சுற்றுலாத்துறை போதும், ஒரு கோடீஸ்வர மக்களாக வந்து நாங்கள் வாழ்றதுக்கு இந்த சுற்றுலாத்துறை போதும். கோடிக்கணக்கில் வந்து டாலர்ஸ் வந்து உள்ளுக்கு வருது. ஆனால் இது யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரனுக்கும் காசுக்காரனுக்கும் கிடைக்குது. எங்கட மக்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா எங்கட மக்களுக்கு கஞ்சிக்கும் வழி இல்லாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதில் ஒரு பாரிய சிக்கல் ஒன்று இருக்கா இல்லையா? சொந்தங்களுக்கு வணக்கம். எனக்கு கடன் சிரிப்பு தான் வருது. என்னண்டா எண்ணெயை, ஒரு சாதாரண எண்ணெயை கோடிக்கணக்கில் வந்துட்ட காசு இருக்கு, இவன் ஒரு மோசமானால் இவன் வந்து காசு உழைக்கிறதுக்காக இவன் வந்து பித்தலாட்ட வேலை செய்கிறான், யாருமே இவனை நம்பாதீங்க. என்னைய போய் முதலமைச்சர் வாழ்க ஜூலி நிக்சன் என்னுடைய வீடியோ எடுத்து சும்மா கண்ட இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு சும்மா கடும் விமர்சனமெல்லாம் வைக்கிறாங்க. முதலாவது இந்த விமர்சனம் இது போல வேலை செய்கிற உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. ஏனெண்டா உங்களால் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கிறேன். அப்போ அதனால உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. நீங்கள் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறனால தான் என்னுடைய வளர்ச்சி ஒரு கொஞ்சமாவது வந்து நான் வளர்ந்து வரேன். ஆனால் பிரச்சனை என்னண்டா, இவங்க யார்? ஒரு மோசமாக என்னுடைய வீடியோலாம் எடுத்து நான் வந்து வருமானத்துக்காக தான் யூடியூப்ல இதெல்லாம் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு முதலமைச்சர் வாழ்கண்டெல்லாம் ஒரு சாதாரணமான இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. யாருன்னு தேடி பார்த்தா இவங்க உண்மையாகவே விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மோசமான இந்த மாதிரியான விமர்சனத்தையும் கடந்து வீடியோலாம் எடுத்து இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தா அரசியல் சார்ந்த அல்லக்கைகளாக இருக்கிறாங்க. அப்போ ஏன் இவங்களுக்கு வலிக்குது, ஏன் இவங்களுக்கு குத்துது, ஏன் இவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா இவங்க தான் பிரச்சனைக்குரிய ஆக்கள். நான் கதைக்கிறது வந்து மக்களுக்காக. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்ன செய்கிறேன், நான் வந்து பொழுதுபோக்கு சார்ந்து எதுவுமே பெருசாக ஈடுபடுறதில்லை. நான் மக்களோட பிரச்சனைகளை கதைக்கிறேன். இப்போ நானே எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸான யூடியூபரில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் நான் கேட்குறேன், நான் மச்சான் மக்களோட பிரச்சனைகளை எல்லாம் கதைக்கணும் தானே, பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் செய்கிறதும் ஓகே, வருமானம்லாம் தேவை, மக்களோட பிரச்சனைகள்லாம் கதைக்கணும்டா எனக்கு தெரிஞ்ச அதிகமானவங்க தயாரில்லை. கோவிக்காதீங்க. இப்போ இந்த பார்க்குற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்துக்கு கோவிக்கலாம். உண்மையாகவே யாருமே தயாரில்லை. நான் உயிரை துச்சமாக நினைத்து என்னுடைய வேதனை என்னண்டா, இப்போ நான் என்ன சொன்னேன், என்னுடைய கிராமத்தை கோணேசபுரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தை ஒரு சிறந்த கிராமமாக, ஒரு அழகான கிராமமாக, ஒரு வண்ணமயமான ஒரு கிராமமாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் எனக்கு இந்த கோபம் வருதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா வளமுமே இருக்குது. உண்மையாக அந்த சுற்றுலாத்துறை கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய ஒரு கிழக்கு மாகாணம், முக்கியமாக திருகோணமலை எல்லாம் அவ்வளோ சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. எல்லா வேலை வாய்ப்புகளும் இருக்குது. கடல் சார்ந்த வேலைக்கு போனால் கூட ஒரு சாதாரணமான வருமானம் வந்தால் கூட சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனாலும் வறுமை, கடன், துன்பம், போதைப் பொருள் எல்லாமே சிக்கி எங்கட சொந்தங்கள் எங்கட சகோதரங்கள் எல்லாம் சீரழிகிறாங்களே. காரணம் என்னன்னு பார்த்தா எங்களை ஏமாத்துறாங்க. அப்போ அதிகாரம் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பம் சீரழிஞ்சு போகுதுண்டா அந்த குடும்பத்தினுடைய தலைவியோ தலைவரவை தான், ஒரு அப்பா அம்மாவை தானே பெருசாக குற்றம் சொல்லுவாங்கண்ணே. சரியான முறையில் நீங்கள் வந்து வழக்கை இல்லை செய்ய இல்லைன்ற மாதிரி. அதே போல எங்கட பிரதேசம், எங்கட ஊர், எங்கட மாவட்டம் மோசமாக இருக்குண்டா அதனுடைய அம்மா அப்பா யாருண்டா இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அப்போ இவர்களெல்லாம் சரியாக செயற்படாதனால மக்களோட பிரச்சனைகளை நாங்கள் தட்டி கேட்குறோம், அதை வெளியில் கொண்டு வர்றோம். அப்போ இவங்க வந்து இவங்களோட தவறுகளை திருத்தி கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கண்டா இவங்க நாங்கள் கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. அதெல்லாம் வேலைக்காகாது. நாங்கள் யார் யார் என்னென்ன ஊழல் செய்கிறாங்க, என்னென்ன பித்தலாட்டம் செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வருவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கட தேசத்தில் என்ன வளம் இல்லை, எல்லாமே இருக்குது. அப்போ யார் உழைக்கிறான்னு கேட்டீங்கடா மிகப்பெரிய பணக்காரன் உழைக்கிறதுக்கு எங்கட சனம், எங்கட மக்கள் பிச்சை எடுக்காதது ஒன்று தான் குறை. அந்த அளவில் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நல்லதை ஒரு மக்களுக்காக நாங்கள் எதிர்த்து கேட்டால் மக்களே யோசிக்கிறாங்க வந்து எங்களுக்கு உயிராபத்து வரும், எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும். அந்தளவு ஒரு மோசமான ஒரு கட்டமைப்பை தான் இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக வந்து ஒரு நாங்கள் சின்னன்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அரசியல் ரீதியாக காலமாக இவங்க ஏமாத்துறாங்க. நாங்கள் எந்த ஒரு கட்சி சார்ந்தவங்களும் இல்லை, யாரும் காசு தந்து நாங்கள் வேலை செய்யவும் இல்லை. யூடியூப்பில் வருமானம் என்றும் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல இல்லை. நாங்கள் போகிற போக்குவரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வர்ற வருமானம் எங்களுக்கே போதாது, அந்த அளவுக்கு குறைஞ்சது. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் சார்ந்து இது போல வீடியோகளை யூடியூப் வந்து பெருசாக ஆதரிக்காது, அதில் பெருசாக விளம்பரங்கள் வராது, பெரிய அளவுக்கு வருமானம் எல்லாம் வராது. ஆனால் எங்களோட கவலை என்னண்டா, இப்போ நான் உழைக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்றேன், என்னுடைய வீட்டில் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம்டா நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். அதே போல் பக்கத்து வீட்லையும் சாப்பிடணும், அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய சொந்தங்களை என்னுடைய மக்களை வந்து நல்லா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ தான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த சூழ்நிலையை நீங்கள் யோசிக்கலாம். அரசியல்வாதிகளை குத்தம் சொல்லி என்ன பிரச்சனை, இவங்க தான் இதுகளை எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும்.
ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் தெரிவு செய்யறோம்டா எல்லாருமே மக்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செஞ்சா அவர் ஒருத்தர் கதைக்கிறது அந்த மக்கள் தான் சார். அப்போ நல்லா யோசிச்சு கொள்ளணும். எங்கட பொடியன்மார்கள் இன்றைக்கு ஏமாத்தப்படுறாங்க, எங்கட மக்கள் ஏமாத்தப்படுறாங்க. நாங்கள் கடுமையாக மோசமாக இன்றைக்கு நான் இந்த ரோட்டில் நின்று கத்தி கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னடா இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் சரியாக செயற்பட்டிருந்தா நாங்கள் இன்றைக்கு கத்த வேண்டிய விஷயம் இல்லை. இன்றைக்கு இந்த புதிய அரசாங்கத்திலே லஞ்ச ஊழல் எல்லாம் இல்லாமல் போயிருக்கின்றாங்க. எத்தனையோ லஞ்ச ஊழல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது, எல்லா துறைகள்லையுமே நடக்குது. நான் அனுமதி பெறுறதுக்கு போனாலே எனக்கிட்டே பணம் கேட்கிற நிலைமை தான் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், பணம் கொடுக்காம எதுவுமே நடக்காது. நல்லா மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். என் மேல என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, நான் கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நான் கேடு கட்டவன் சொன்னாலும் பரவாயில்லை. இவங்க எல்லாரையுமே இன்னொன்று நான் தெளிவாக சொல்லிடுறேன், இவங்க யாருக்குமே நாங்கள் எதிரானவங்க இல்லை. ஒரு கட்சியை சார்ந்து தான் தாக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு அரசியல் சார்ந்து தான் இவங்களை தாக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நாங்கள் பொதுவாக மக்கள்ற பிரச்சனையை, மக்களுக்குள்ள நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்குறோம். அப்போ இவங்க உண்மையாக எங்கட மக்களை நேசிக்கிறாங்கடா என்ன செய்யணும்? இவங்க அது நிற்கணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கடா, அதை தேடி அதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க யாருன்னு பார்க்க போனாலே இவங்க தான். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் காவல்துறையும் இவங்க தான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறாங்க. அப்போ இவங்கள மக்கள் பயப்படுறாங்க. இதுகளை எல்லாம் கதைச்சா உயிராபத்து வரும். இவங்களால மேக்சிமம் என்ன செய்ய முடியும்? கொலை செய்ய முடியும், ஏதாவது துப்பாக்கியால் சூட் பண்ண முடியும், இல்லாட்டி இந்த உயிரை எடுக்க முடியும். இதை எங்கட அண்ணாமார்கள் எத்தனை பேர் இந்த மண்ணுக்காக, இந்த தேசத்துக்காக இறந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு பயந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு சின்ன ஒரு சிறுமி அந்த ஜனாதிபதியை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த கட்டமைப்பை வச்சிருக்கிறாங்க அந்த மக்கள். அதனால தான் அமெரிக்காவில் இருக்கிற வளத்தை விட எல்லா வளமுமே எங்கட மக்களுக்கும் எங்கட தேசத்தில் எல்லாமே இருக்குது. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன். எங்கட பொடியன்மார்கள், எங்கட சகோதரங்கள், எங்கட மக்கள் நல்லா சிந்திக்காமல் இருக்கிறீங்க. இந்த ஐடியாவை கொடுத்தாலே போதும் பிழைச்சு கொள்ளுவாங்க, வேலை செய்வாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சுற்றுலாத்துறை போதும், ஒரு கோடீஸ்வர மக்களாக நாங்கள் வாழ்றதுக்கு இந்த சுற்றுலாத்துறை போதும். கோடிக்கணக்கில் டாலர்ஸ் உள்ளுக்கு வருது. ஆனால் இது யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரனுக்கும் காசுக்காரனுக்கும் கிடைக்குது. எங்கட மக்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா எங்கட மக்களுக்கு கஞ்சிக்கும் வழி இல்லாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதில் ஒரு பாரிய சிக்கல் ஒன்று இருக்கா இல்லையா? நீங்கள் யோசிக்கணுமா, யோசிக்க கூடாதா? அதை தான் நான் கதைக்கிறேன். மற்றபடி நான் காசு உழைக்கணும், நான் நல்லா இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் இல்லை. நான் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதனால மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேர் இன்றைக்கு கத்த தொடங்கிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் மேல நிறைய சாயங்களை பூச தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏனண்டா நீங்கள் தான் என்னையை வளர்த்து விடுறீங்க, நீங்கள் தான் என்னையை வளர்த்து விடுறீங்க. சும்மா இருந்த என்னையை பாருங்கள் எங்கே கொண்டு நிறுத்தி இருக்கீங்க. இதுக்கு மேலே இன்னும் சுரண்டி இன்னும் அதிகமாக வளர்த்து விடாதீங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விமர்சனம் பண்ணுறவங்க நல்ல மக்கள், அது ஓகே. ஆனால் அந்த விமர்சனத்தை கடந்து யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியினுடைய செயலாளரை கடுமையான மோசமான இதுகளை எழுதுறாரு பாருங்க. அந்த பண்பு கூட தெரியாத ஆக்களை தான் நாங்கள் அதிகாரத்தில் வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கூட ஒரு பிரச்சனை கொண்டு போயிட்டு வர்றோம். இதெல்லாம் கதைக்க போனா மக்கள் முதலாவது ஒன்றுபடுங்க. மக்கள் ஒன்றுபடலண்டா இளைஞர்கள், யுவதிகள், எங்கட பொடியன்மார்கள், தங்கச்சிகள், அக்காமார், தங்கச்சிமார், அண்ணாமார், எங்கட அப்பா அம்மா பாட்டி, எங்கட சொந்தங்கள், சகோதரங்கள் எல்லாருமே ஒன்றுபடலண்டா இதை மாற்ற முடியாது. முதலாவது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று வரும். கோணேசபுரி என்ற ஒரு கிராமம் சரியான முறையில் மக்கள் எல்லாம் சந்தோஷமா ஒரு நல்ல ஒரு கிராமமாக மாறினா ஏன் மற்ற கிராமங்கள் மாறல்? கேள்வி வருமா வராதா? அப்போ திருகோணமலை மாவட்டத்தில் பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரும். அப்போ ஒன்றொன்றா தான் செய்ய முடியும். இது முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கடா, இது முடியும்ன்ற ஆதரவு தர்றவங்க, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவங்க. இதுக்கு எதிர்ப்பா நிற்கிறவங்க யாருண்டா? இவங்க தான் இந்த கொள்ளையடிக்கிற மோசமான டீம். நான் என் மேல தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. ஓகே, நன்றி சொந்தங்களே. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.